வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் நம்பர் டெசிமல் டாபிக் உள்ள மேக்ஸ் ப்ராப்ளம் ஒரு 15 இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி ரயில்வே ஆஸ்பிரண்ட்ஸுக்குலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் பாருங்க. ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் பை விச் 384 மஸ்ட் பி டிவைடட் டு மேக் இட் எ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். 384ஐ எந்த மிக சிறிய எண்ணால் வகுத்தால் அவன் முழுவாக்கம் ஆகும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த 384 நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இது கூட எந்த நம்பரை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கம்ப்ளீட் ஸ்கொயர் நம்பர் கிடைக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸ்கொயர் நம்பர்னா எனி ஸ்கொயர் நம்பர். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து என்ன செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 4 கொண்டு டிவைட் பண்ணி பார்க்கலாம். 4 கொண்டு டிவைட் பண்ணோம் அப்படின்னா 24 36 2 96 கிடைக்குது. 96 வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம 8 கொண்டு டிவைட் பண்ணலாம். 8 கொண்டு டிவைட் பண்ணோம் அப்படின்னா 32 6 48 வரும். 48 பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் நம்பர் கிடையாது. அடுத்து 1 கொண்டு டிவைட் பண்ணால் அதே 384 தான் வரும். 384 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு ஸ்கொயர் நம்பர் கிடையாது. 361 பார்த்தீங்கன்னா 19ஓட ஸ்கொயர். ஆனால் 384 வந்து எந்த ஒரு ஸ்கொயர் நம்பரும் கிடையாது. அடுத்து 6 கொண்டு நம்ம டிவைட் பண்ணுவோம். 6 கொண்டு டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 6 12 6 36 2 6 24 64 கிடைக்கும். 64 பார்த்தீங்கன்னா 8ஓடைய ஸ்கொயர் நம்பர். ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6. ஆப்ஷன் டில கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் which must be subtracted from 3 to 50 to make it a perfect square. 3250 என்ற எண்ணிலிருந்து எந்த சிறிய எண்ணை கழிக்க முழு வர்க்கம் ஆகும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. 3250 அப்படின்ட்டு ஒரு நம்பர் இருக்கு. இந்த நம்பர் கூட எந்த நம்பரை நம்ம வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்கொயர் ரூட் நம்பரா கிடைக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது நம்ம அப்படியே நம்ம இதே வச்சு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். ஸ்கொயர் ரூட் நம்ம இந்த மெத்தட் வச்சு எடுப்போம். 2 ஃபர்ஸ்ட் பிரிக்கணும். பிரிச்சதுக்கு அப்புறமா இந்த 32க்குள்ளால வரக்கூடிய ஸ்கொயர் நம்பர் பார்த்தீங்கன்னா 25. ஸோ 5 5 25 மிச்சம் 7. இந்த இதை கீழே இறக்கணும் அப்படின்னா 750 கிடைக்கும். இந்த 5 5 கூட்டினோம்னா 10. இந்த 10 கூட எதை மல்டிப்ளை பண்ணலாம்? 7 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 49 749 கிடைக்கும். ஸோ இங்கே 7 போட்டோம் அப்படின்னா இங்கேயும் 7 போடணும். 749. இப்போ ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 1 கிடைக்குது. இந்த 1 நம்ம இது கூட மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த முழு வர்க்கம் கிடைச்சிரும். அதாவது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடைச்சிரும். 3 to 49 3 to 49 அப்படிங்கிறது 57உடைய ஸ்கொயர். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? எந்த நம்பரை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரிமைண்டர் வந்து 1. இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடைக்கும். ஆப்ஷன் சியில் இருக்குது. இதுதான் இதோடைய ஆன்சர். அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. அரேஞ்ச் இன் டிசெண்டிங் ஆர்டர். இறங்கு வரிசையில் எழுதுக அப்படின்னு கொடுத்து கேட்டிருக்காங்க. ஒரு 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் ரூட்ல இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இதை டைரக்டாக நம்ம எழுதிக்கலாம். டிசெண்டிங் நம்பர்னா இருக்கிறதே அதிகமான இன்க்ரீசிங் ஆர்டர்ல உள்ளதை நம்ம எழுதணும். இங்க வந்து 4√5 இதுதான் இருக்கிறதுலே பெருசு. இது நம்ம டைரக்டா பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 3√4 லாஸ்ட் வந்து √3. அவ்வளவுதான். அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. If the values of a plus b and a minus b are 7, 4 respectively, find the values of a square plus b square and ab. a கூட்டல் b, a கழித்தல் b ஆகியவற்றின் மதிப்புகள் முறையே 7 மற்றும் 4 எனில் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மற்றும் ab ஆகியவற்றின் மதிப்புகளை காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. பாருங்க, இங்க கொடுத்துருக்கிறது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா a பிளஸ் b உடைய மதிப்பு கொடுத்துருக்கு. அதுக்கப்புறமா a மைனஸ் b யோட மதிப்பு வந்து கொடுத்துருக்கு. இந்த ரெண்டெல்லாம் கொடுத்துருக்கு. இந்த ரெண்டையும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிளஸ் பண்ணலாம். பிளஸ் பண்ணோம் அப்படின்னா a பிளஸ் b கூட்டல் a மைனஸ் b. a பிளஸ் b யோட வேல்யூ வந்து 7, a மைனஸ் b யோட வேல்யூ வந்து 4. ரெண்டையும் கூட்டணும் 11. இங்க மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகும். 2a is equal to 11, a is equal to
11/2. இப்போ அப்படியே வந்து ரெண்டையும் மைனஸ் பண்ணலாம். a plus b minus a minus b மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 7 minus 4. ஸோ இது இங்கே மைனஸ் போகும்போது a plus b minus a plus b 3 கிடைக்கும். a cancel. 2b is equal to 3. b is equal to 3/2. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்கு? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் அண்ட் ab ரெண்டோட இதுவும் கேட்டிருக்கு. ஸோ இதை அப்படி நம்ம ஸ்கொயர் பண்ணலாம். a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 121 divided by 4 plus 9 divided by 4 130 divided by 4 கிடைக்கும். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 6 5 65/2. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? ஏபி கேட்டிருக்காங்க. ஏபி அதே மாதிரி நம்ம ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். 11/2 into 3/2 33/4. ஸோ a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயரோட வேல்யூ வந்து 65/2. ஏபியோட வேல்யூ வந்து 33/4. ஆப்ஷன் செக் பண்ணலாம். ஆப்ஷன் ஏல இருக்கு 65/2 33/4. அவ்வளோதான். அதான் இதோட ஆன்சர். ப்ராப்ளம் பாருங்க. The cost of a pen and a notebook is ₹60. The cost of pen is ₹10 less than that of a notebook. Find the cost of each. ஒரு பேனா மற்றும் ஒரு நோட்டு புத்தகம் சேர்ந்து விலை 60. பேனாவின் விலை நோட்டு புத்தகத்தின் விலையை விட 10 குறைவெனில் ஒவ்வொன்றின் விலையை காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதை நம்ம அப்படியே வந்து எழுதலாம். ஒரு பேனா மட்டும் ஒரு நோட்டு புத்தகத்தினுடைய விலை வந்து சேர்ந்து பார்த்தீங்கன்னா 60. பேனாவை வந்து நம்ம பீன்னு எடுத்துக்கலாம், நோட் புக்கை வந்து என்ன எடுத்துக்கலாம், ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 60 ரூபாய். காஸ்ட் ஆஃப் பென், பெண்ணோட இது வந்து நோட்டு புத்தகத்தை விட 10 ரூபாய் வந்து கம்மி. ஸோ n-10 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதை அப்படியே இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். n-10 பிளஸ் n is equal to 60. 2n is equal to 70. ஸோ n is equal to 35. இப்போ இந்த எண்ணை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா p plus 35 is equal to 60. அப்போ p வந்து 60 minus 35. 60 minus 35. p is equal to 25. இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ரெண்டுடைய விலையை கேட்டிருக்காங்க. அப்போ நோட்டு வந்து 35 ரூபா, பென் வந்து 25 ரூபா. 35, 25 ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. ஃபைண்ட் 2 numbers whose sum is 24 and difference is 8. கூடுதல் 24 மற்றும் வித்தியாசம் 8 என்றவாறு உள்ள இரு எண்களை காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதை பாருங்க. ரெண்டு நம்பரோட சம், அதாவது ரெண்டு நம்பரை நம்ம ஏபின்னு எடுத்துக்கலாம். a plus b is equal to 24. டிஃபரன்ஸ் இஸ் 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ a minus b is equal to 8. இது அப்படியே நம்ம ரெண்டையும் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் b plus b கேன்சல். 2a is equal to 32. இப்போ a is equal to 16. இப்போ அப்படியே இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம், ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம். a is equal to 16. 16 மைனஸ் b is equal to 8. ரெண்டாவது ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம். மைனஸ் b is equal to மைனஸ் 8. b is equal to 8. அவ்வளோதான். a வந்து 16, b வந்து 8. 16, 8 இதுதான் அதோட ஆன்சர். ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்க 16, 8. அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. லீலா ரீச் 1/4 of the book in a hour. How much of the book will she read in 3 and 1.5 hours? லீலா ஒரு புத்தகத்தின் கால் பகுதியை 1 மணி நேரத்தில் படிக்கிறாள். 3.5 மணி நேரத்தில் அவள் புத்தகத்தின் எவ்வளவு பகுதியை படிப்பாள் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
சிம்பிள் தான். டைம் அண்ட் ஒர்க் மாதிரி டைம் அண்ட் ஒர்க் மாடலில் நம்ம எடுக்கணும். இந்த ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம். M1 D1 H1 divided by W1 is equal to M2 D2 H2 divided by W2. இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஹவர் கொடுத்துருக்காங்க, ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லீலா ஒரு புத்தகத்தின் கால் பகுதியை 1 மணி நேரத்தில் படிக்கிறார். ஹவர் வந்து 1 மணி நேரம். அப்போ ஹைச் இருக்க இடத்துல 1 போடலாம். அடுத்து ஒர்க் வந்து 1/4 அப்படி நம்ம எடுத்துக்கலாம். அப்படியே நம்ம எடுப்போம். அதே மாதிரி இங்கே H2வும் பார்த்தீங்கன்னா 3.5 மணி நேரம் 3 1/2. இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்கு. கேட்டிருக்கிறது வந்து W2 கேட்டிருக்காங்க. எவ்வளோ பகுதியை படித்து முடிப்பார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ W2 நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக நம்ம ஃப்ராக்ஷனாக எடுப்போம். 1 divided by 1/4 is equal to, இதை ஃப்ராக்ஷன் எடுத்தோம் அப்படின்னா நம்ம 7/2 வரும். அப்படியே W2ன்னு எடுத்துக்கலாம். இது இந்த சைடு போச்சு அப்படின்னா 7/2 into 1/4 is equal to 7/8 வரும். ஆன்சர் 7/8. ஆப்ஷன் செக் பண்ணலாம். ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க 7/8. இதுதான் இதோட ஆன்சர். அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. sum of the 3 consecutive integers is 45. Find the integers. அடுத்தடுத்து வரும் 3 குழுக்களின் கூடுதல் 45. அந்த குழுக்களை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது அப்படியே நம்ம ஆப்ஷனை பார்க்கலாம். இந்த ஆப்ஷன்ல வந்து கன்செக்யூட்டிவ் நம்பர்ஸ், அதாவது அடுத்தடுத்து வரக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு. அது பி தான் இருக்கு. இந்த 3 நம்ம கூட்டணும் அப்படின்னா நமக்கு 45 கிடைக்கும். ஸோ இதுதான் இதோட ஆன்சர். 14, 15, 16 அவ்வளோதான். அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. ஃபைண்ட் x cube plus y cube if x plus y is equal to 4 and xy is equal to 5. x plus y equal to 4 மற்றும் xy is equal to 5 எனில் x cube plus y cube ஐ காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது அப்படியே நம்ம ஃபார்முலா போட்டு நம்ம செய்யலாம். ஃபர்ஸ்ட் வந்து x cube plus y cube இதோடைய ஃபார்முலா வந்து x plus y into x square minus xy plus y square. இவன் பார்த்தீங்கன்னா இந்த x plus y வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. xyயும் கொடுத்துருக்காங்க. நம்ம x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் மட்டும் கண்டுபிடிக்கணும். இந்த x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு x plus y the whole square இந்த ஃபார்முலா போடலாமா? போட்டோம் அப்படின்னா x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் plus 2xy வரும். x plus y ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4. ஸோ 4 ஸ்கொயர் வந்து 16. அடுத்து x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் போடலாம். xy வந்து 5. ஸோ 2xy வந்து 10 வரும். இது அப்படியே இந்த சைடு போச்சு அப்படின்னா x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் is equal to 6. இப்போ பாருங்க, இது அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இந்த x cube plus y cube ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம். x plus y வந்து 4 into x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் வந்து 6 xy மைனஸ் xy வந்து 5. ஸோ 6 minus 5 1. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4. இதுதான் இதோட ஆன்சர். ஆப்ஷன் செக் பண்ணலாம். ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்க 4. அவ்வளோதான். அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. அப்படியே சிம்பிளிஃபிகேஷன் ப்ராப்ளம். இஃப் √7 minus 1 divided by √7 plus 1 plus √7 plus 1 divided by √7 minus 1 is equal to a plus b into √7. Find the values of a and b. a அதுக்கப்புறமா b யோட வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்க, இது அப்படியே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பார்ட்டை மட்டும் நம்ம எடுக்கலாம். இந்த பார்ட்டை எடுத்தோம் அப்படின்னா √7 minus 1 divided by √7 plus 1. இது நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த சைனை வந்து நம்ம அப்படியே வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ √7 minus 1 divided by √7 minus 1. √7 minus 1 the whole square அப்படி ஆகிரும். இது பார்த்தீங்கன்னா √7
a plus b a minus b அந்த ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ √7 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் அந்த ஃபார்மெட்டில் இருக்குது. இதை நம்ம ஃபார்முலா படி போட்டோம் அப்படின்னா √7 the whole square மைனஸ் 2 √7 ப்ளஸ் 1 ஸ்கொயர். இதை நம்ம √7 ஸ்கொயர் 7 அப்படி எடுத்துக்கலாம். -1 போட்டால் 6 வரும். ஸோ 7 - 1 6. இதை மறுபடியும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா √7 ஸ்கொயர் வந்து 7 மைனஸ் 2 √7 ப்ளஸ் 1 டிவைடட் பை 6. ஸோ 8 மைனஸ் 2 √7 டிவைடட் பை 6. இதை நம்ம காமனாக எடுத்தோம் அப்படின்னா இங்கே 2 காமனாக எடுக்கலாம். 2 காமனாக எடுக்கும்போது 4 மைனஸ் √7 டிவைடட் பை 6. இந்த 2 1 2 கேன்சல் ஆகும். 4 மைனஸ் √7 டிவைடட் பை 3 வரும். இது பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்தோம் இல்லையா, இந்த பார்ட் மட்டும் தான் நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். அடுத்து இதே மாதிரி அடுத்த பார்ட்டையும் நம்ம எடுக்கலாம். √7 ப்ளஸ் 1 டிவைடட் பை √7 மைனஸ் 1. இதே அதே மாதிரி நம்ம சிம்பிளை சேஞ்ச் பண்ணி மல்டிப்ளை 2 சைடும் வந்து அதே வேல்யூ வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். √7 ப்ளஸ் 1 டிவைடட் பை √7 ப்ளஸ் 1. இது a minus b a plus b ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ இது வந்து √7 ப்ளஸ் 1 the whole ஸ்கொயர் அதில் எடுக்கலாம். இது வந்து √7 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர். அதே மாதிரியே தான் √7 ஸ்கொயர் ப்ளஸ் 2 √7 ப்ளஸ் 1. இங்கே வந்து √7 the whole ஸ்கொயர் வந்து 7 வரும். 7 - 1 6. அதுக்கப்புறம் 7 + 1 8 8 ப்ளஸ் 2 √7 டிவைடட் பை 6. அதே மாதிரி 2 நம்ம காமனாக எடுத்தோம் அப்படின்னா 4 கூட்டல் √7 டிவைடட் பை 3. ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச வேல்யூ பார்த்தீங்கன்னா 4 மைனஸ் √7 டிவைடட் பை 3 அந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ வந்து ரெண்டையும் நம்ம ப்ளஸ் பண்ணணும். கொஸ்டினில் அதான் கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் வந்து ஆட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 4 மைனஸ் √7 டிவைடட் பை 3. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4 மைனஸ் √7 டிவைடட் பை 3 ப்ளஸ் இதோட வேல்யூ வந்து 4 ப்ளஸ் √7 டிவைடட் பை 3. ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 3 4 4 8. இந்த √7 மைனஸ் √7 கேன்சல் ஆயிரும். ஸோ 8/3. ஆனால் இங்கே என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா a ப்ளஸ் கொஸ்டின் வந்து இந்த மாதிரி இல்லை. கொஸ்டினில் ஒரு சின்ன தப்பு இருக்குது. என்னன்னா a ப்ளஸ் b √7 இந்த மாதிரி வரும். a ப்ளஸ் b √7 இந்த மாதிரி வரும். ஸோ இதை நம்ம அப்படியே இந்த ஃபார்மேட்டில் எடுத்துக்கலாம். a ப்ளஸ் b √7. ஸோ ஏயை வந்து நம்ம 8/3 எடுத்துக்கலாமா. a is equal to 8/3. b √7 நம்ம 8/3 plus 0 √7 அப்படி எடுத்துக்கலாம். 0 √7 எனிதிங் மல்டிப்ளை பை 0 வந்து 0 தான். ஸோ b is equal to 0. a is equal to 8/3, b is equal to 0. ஆப்ஷனை செக் பண்ணலாம். ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்க. a is equal to 8/3, b is equal to 0. அவ்வளோதான். அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. Find the unit digit of 114 power 20 plus 115 power 21 plus 115 power 22. இதன் முதல் இலக்கம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூனிட் டிஜிட்டுக்கு பார்த்தீங்கன்னா 3 கான்செப்ட் இருக்குது. 3 ஸ்டெப்பு தான் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு. 3 கான்செப்டில் 3 ஸ்டெப்பு தான். ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு. ஃபர்ஸ்ட் வந்து 0 1 5 6. இந்த நம்பர் வந்து லாஸ்ட்ல வந்துச்சு அப்படின்னா அதே நம்பர் தான் அதுக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ 115 பவர் 21 இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 5 வந்து லாஸ்டான நம்பராக வந்துருக்கு. நம்ம இங்கே ஃபர்ஸ்ட் மெத்தடில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் சொன்ன மாதிரி 5 வந்துருக்கு. ஸோ இதோட யூனிட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 5 தான் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா 115
பவர் 22 இதோட யூனிட் டிஜிட்டும் 5 தான் வரும். ஸோ 5க்கு மேலே இந்த 0 1 5 6 இந்த நம்பர் இருந்துச்சுன்னா அதோட யூனிட் டிஜிட் 5 தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஸ்டெப் வந்து 4 9 இந்த 4 9 வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா பவர்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆடா ஈவனா அப்படின்னு பார்க்கணும். ஆட் அப்படின்னா 4க்கு வந்து 4 வரும், 4 தான் வரும். அதே சமயத்துல ஈவனா இருந்துச்சு அப்படின்னா 4க்கு வந்து 6 வரும். அதே மாதிரி 9க்கு வந்து ஆட்ல இருந்துச்சு அப்படின்னா 9 வரும், ஈவன்ல இருந்துச்சு அப்படின்னா 1 வரும். இது ரெண்டாவது ஸ்டெப். இவன் பாருங்க 114 பவர் 20 இதுல கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கு 114 பவர் 20. ஸோ இதுல வந்து 4 வந்துருக்கு. இந்த 20 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஈவன் நம்பர். ஸோ என்ன வரும் அப்படின்னா ஈவன்னா என்ன சொன்னேன் 6 வரும் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஈவன்னா 6 வரும். ஸோ இதோட யூனிட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 6. இப்போ மூணாவது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த சம்முக்கு தேவையில்லை, இருந்தாலும் நம்ம பார்க்கலாம். 2 3 7 8 இந்த நம்பர்ஸ்லாம் லாஸ்ட் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பவர்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து டிவைடட் பை 4 போடணும். இப்போ 2 பவர் 42 இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம டிவைட் பை 4 போட்டோம் அப்படின்னா ரிமைனிங் வந்து 2 வரும். ஸோ ரிமைனிங் 0 வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா 4 போடணும், அதாவது 2 பவர் 4 அப்படின்னு எழுதணும். அதே சமயத்தில் ரிமைனிங் 2 வந்ததுனால நம்ம 2 பவர் 2 போடணும், அவ்வளோதான். ஸோ இந்த சம் படி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு முதல்ல ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6. ஸோ 6 கூட்டல் அடுத்துக்குள்ள ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5 5. ஸோ 6 + 5 + 5 ஆன்சர் பார்த்தீங்கன்னா 16 வரும். ஸோ யூனிட் டிஜிட் கேட்டிருக்காங்க. யூனிட் டிஜிட்னா நம்ம லாஸ்ட்டாக உள்ள டிஜிட் தான் நம்ம எடுக்கணும். 16க்கு லாஸ்ட்டாக உள்ள டிஜிட் என்னது 6. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6. ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. வாட் நம்பர் ஷுட் பி சப்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் ஈச் ஆஃப் த நம்பர்ஸ் 54 71 75 and 99 so that the remainders may be proportional. 54 71 75 மற்றும் 99 என்ற ஒவ்வொரு எண்ணுடனும் எந்த எண்ணை கழித்தால் அதன் மீது சம விகிதத்தில் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா AD is equal to BC இதை நம்ம படிச்சிருப்போம். எப்படி இருக்கணும் அப்படின்னா 54 divided by 71 is equal to 75 divided by 99 இந்த மாதிரி இருக்கணும். அப்போதான் அது ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு வந்து மீனிங். ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எந்த ஒரு நம்பரை வந்து இது கூட மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த நம்பரை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். 54 minus x divided by 71 minus x is equal to 75 minus x into 99 minus x இப்படி நம்ம வச்சுக்கலாம். இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். AD is equal to BC அந்த மாதிரி. ஸோ 54 minus x into 99 minus x is equal to 71 minus x into 75 minus x. 54 and 99 நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 5346 கிடைக்கும். அடுத்து 54 minus x minus 54x அடுத்து 99 சாரி 54 minus 99 அடுத்து 54 minus x அடுத்து x 99 minus 99x plus x square is equal to அடுத்து 71 into 75 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 5325 சரி மைனஸ் எக்ஸ் வரும் இல்லை minus 71x அடுத்து minus 75x plus x square. இந்த x square cancel ஆயிரும். 5346 minus 5325 5346 minus 5325 1 21. ஸோ இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 21 இஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸாவில் இந்த சைடு கொண்டு போவோம். அப்படியே வந்து இந்த சைடு கொண்டு போனோம் அப்படின்னா
மைனஸ் 54x அங்கே வந்து ப்ளஸ் 54x ஆயிரும், இங்கே ப்ளஸ் 99x ஆயிரும். ஸோ 99 ப்ளஸ் 54 31 15 153x. ஸோ அதே இது வந்து இந்த ரெண்டையும் நம்ம 71 75 நம்ம கூட்டணும் அப்படின்னா 6 146 வரும். ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணலாம், 146 அப்படின்னா 7 வரும் கிடைக்கும். ஸோ 7x கிடைக்கும். x is equal to 3. ஆப்ஷன் செக் பண்ணலாம். ஆப்ஷன் சில கொடுத்துருக்காங்க 3. இதுதான் இதோடைய ஆன்சர். அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. If a square plus b square is equal to 117 and ab is equal to 54, find the value of a plus b divided by a minus b. ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க a plus b the whole square ஃபார்முலா போடலாம். a plus b the whole square போட்டோம் அப்படின்னா a square plus 2ab plus b square இதில் வந்து a plus b யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து a square plus b square 117 அப்படியே எடுத்துக்கலாமா? அடுத்து வந்து ஏபியோட வேல்யூ வந்து 54. 54 இன்டு 2 108 வரும். ஸோ 117 இன்டு 108 5 1 2 225 225 a plus b the whole square வந்து 225. அப்போ a plus b இதோட ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 15 கிடைக்கும். சரி, நம்ம a plus b கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து a minus b கண்டுபிடிக்கணும். a minus b the whole square ஃபார்முலா போடலாமா? அதே மாதிரி a square minus 2ab plus b square போட்டோம் அப்படின்னா a square plus b square வந்து 117, ab 2ab வந்து 108. ஸோ மைனஸ் 108 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 9 கிடைக்கும். a minus b the whole square வந்து 9 அப்படின்னா a minus b வந்து 3. ஸோ a plus b வேல்யூயும் கண்டுபிடிச்சாச்சு, a minus b வேல்யூயும் கண்டுபிடிச்சாச்சு. இது ரெண்டையும் டிவைட் பண்ணிட வேண்டியதான். 15 டிவைட் பை 3 ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5 வரும். ஆப்ஷன் செக் பண்ணலாம். ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து 5. அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. The difference between a 2-digit number and the number obtained by interchanging the position of its digits is 36. What is the difference between the 2 digits of that number? ஓர் 2 இலக்க எண் மற்றும் அதன் இலக்கங்களை இடமாற்றினால் கிடைக்கும் எண் இவற்றின் வித்தியாசம் 36 எனில் அந்த எண்ணின் இலக்கங்களுக்கான வித்தியாசம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 2 டிஜிட் நம்பரை வந்து நம்ம இந்த மாதிரி எழுதலாம். 10 plus b அப்படின்னு எழுதலாம். இந்த 10 டிஜிட்ல வந்து மல்டிப்ளை பண்ணக்கூடிய நம்பரை வந்து நம்ம ஏன்னு எழுதலாம். ஸோ இப்போ வந்து 36 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா இதை வந்து 10 இன்டு 3 plus 6 இப்படி எழுதலாமா? அப்போ கரெக்டாக தான் வரும். 36 அப்படியே வரும். இதை வந்து நம்மளுக்கு இந்த ரெண்டோட நம்பர் நம்மளுக்கு தெரியணும். அந்த என்ன சொல்றது, டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 டிஜிட்ஸ் ஆஃப் த நம்பர்ஸ், அதோட 2 டிஜிட்ல இருக்கக்கூடிய நம்பர் வந்து டிஃபரன்ஸ் நம்மளுக்கு தெரியணும். ஸோ அதனால தான் இந்த நம்பரை நம்ம ஏன்னு எடுத்திருக்கோம், இந்த நம்பரை பின்னு எடுத்திருக்கோம். ஸோ 10a plus b இது ஒரு நம்பர். இது கூட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டிஃபரன்ஸ் இன்னொரு நம்பரை மைனஸ் பண்ணணும். அதாவது இதை அப்படியே வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணணும் அந்த டிஜிட்ஸை. ஸோ 10b plus a அப்படின்னு எழுதலாமா? அதை பாருங்க. இப்போ 36ன்னு இருக்கு. இதை வந்து நம்ம இப்படி எழுதியிருக்கோம். இப்போ இந்த 36 அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 63 வரும். இதை நம்ம எப்படி எழுத போறோம் அப்படின்னா 10 இன்டு 6 பிளஸ் 3. அதாவது 6 இருக்க இடத்துல b போட்டிருக்கேன், a இருக்க இடத்துல 3 இருக்க இடத்துல a போட்டிருக்கு. ஸோ எந்த ஒரு மாற்றமும் வராது. இப்போ என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா இதோட இதை இன்டர்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதோட வேல்யூ வந்து 36. ஸோ கொஸ்டின்ல கொடுத்துருக்க மாதிரி அப்படியே எழுதியாச்சு. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 10a plus b minus 10b plus minus a is equal to 36. 10a minus a 9a 9a
minus 9b is equal to 36. a minus b is equal to 9 அப்படியே அடிச்சோம் அப்படின்னா 4. என்ன கேட்டிருக்காங்க, ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4. ஆப்ஷன் செக் பண்ணலாம். ஆப்ஷன் டில கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் இதோட ஆன்சர். அடுத்து இந்த ப்ராப்ளம் பாருங்க. வாட் மஸ்ட் பி ஆடட் டு 1/x டு மேக் இட் ஈக்குவல் டு எக்ஸ். 1/x உடன் எதை கூட்டினால் அதன் மதிப்பு x என கிடைக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதை பாருங்க, 1/x அப்படின்னு இருக்குது. இது கூட எதை கூட்டினா எக்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கலாமா? இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். பிளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு, இது அப்படியே இந்த சைடு போனோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 1/x இந்த மாதிரி கிடைக்கும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை எக்ஸ். இதுதான் இதோட ஆன்சர். ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/x. அவ்வளோதான்.